கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அதாவது இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைனா, தன்னுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாரையும் சிறை பிடித்துட்டு போயிடுறாங்க. அந்த சூழ்நிலையிலும் தாவீது தேவனிடம் கேட்கிறார், நான் பின்தொடரவா, நான் போய் அதை திருப்பிக் கொள்வனா, போலாமா அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார், நீ செய், தொடர்ந்து போ, கண்டிப்பா நீ திருப்பிக் கொள்வ. அது போல இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க செய்கிற காரியங்களா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் அதுல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க இழந்து போனதை மீட்டுக் கொள்வீங்க. குடும்ப காரியங்கள்ல இழந்த ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆவிக்குரிய காரியங்களையும் நீங்கள் இழந்த கிருபை வரங்களை கர்த்தர் திரும்ப அளிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.